எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளையும் என்னுடைய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமை மொழிகளால் போற்றி பணிந்து வனம் இந்தியாவின் சார்பில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் மிக சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டு சமூகத்தின் சகலரும் பயனடையும் பொருட்டு நடத்தப்படுகின்ற இந்த ஞான வேள்வியான வான்மழை 91வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் தலைவர் அவர்களின் சார்பில், அவர்கள்தான் வரவேற்புரை வழங்குவது மரபு அல்லது செயல் தலைவர், அவர்கள் இருவரின் சார்பில் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த மாதம் ஒரு சிறப்பு நிகழ்வாக நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மனம் சார்ந்த ஒரு ஆளுமையும் உடல் சார்ந்த விடயங்களை பகிர வந்திருக்கின்ற ஒரு ஆளுமையுமாக இரண்டு பெருமக்கள் இன்றைக்கு இந்த அவையை அலங்கரிக்கிருக்கின்றார்கள். செயலாளர் அவர்கள் தவத்தின் முன்பாக எடுத்து எம்பியதைப் போல இந்த இரண்டு ஆளுமைகளும் சிவகாசியை சார்ந்தவர்கள். தென்பாண்டி சீமையில் ஒரு காலத்தில் மதுரை மாவட்டமாகவும் பின்னர் பிரிந்து விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாகவும் அமைந்து வளம் சேர்த்து கொண்டிருக்கின்ற ஊர் சிவகாசி. விடுதலை போராட்ட காலத்திலும் சரி, தற்கால சூழலிலும் சரி, இந்திய திருநாட்டின் வளர்ச்சிக்கு, தமிழகத்தின் சிறப்புக்கு எண்ணிலடங்காத பங்களிப்பை செய்து வரக்கூடிய நகரம் சிவகாசி. வடக்கே இருப்பது காசி. நம்முடைய தமிழகத்தில் அநேக காசிகள், தெற்கே இருக்கின்ற தென்காசி, இடையிலே சிவகாசி, பல காசிகளை கொண்டு புண்ணிய மண்ணாக திகழக்கூடிய தமிழகத்தில் இந்த சிவகாசி தனித்த சிறப்பை பெறுகின்றது. இந்த மாதம் ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதத்தில் எல்லோரும் கொண்டாடி மகிழக்கூடிய பண்டிகை ஒரு 12 நாட்களுக்கு முன்பு நாம் மகிழ்ந்த தீபாவளி பண்டிகை. தீபாவளி பண்டிகை முதலில் ஒளியேற்றத்தோடு தொடங்கி நடைபெற்று வந்த பண்டிகை. ஒரு இஸ்லாமிய மன்னன் அவனுடைய அரண்மனை முற்றத்திலே நடந்து கொண்டிருந்த போது நாட்டு மக்கள் எல்லோரும் வரிசையாக விளக்குகளை ஏற்றி ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொண்டிருப்பதை பார்க்கின்றான். அமைச்சரை அழைத்து என்ன சிறப்பு என்று கேட்டபோது அமைச்சர் சொன்னார், இன்றைக்கு தீபாவளி பண்டிகை, எல்லோரும் மரத்தை வீழ்த்தி அறத்தை நிலைநாட்டி இறைவனை வேண்டக்கூடிய நல்ல நாள். இந்த நல்ல நாளில் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி பரிமாறிக்கொள்வது வழக்கம். அந்த வழக்கத்தின் அடிப்படையில் இன்றைக்கு எல்லோரும் அந்த பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது மன்னன் சொன்னானாம், ஒரு நல்ல செயல் நாட்டில் நடைபெறுவதற்கு சமயம் இடையூறாக இருக்காது, மதம் குறுக்கே நிற்காது. மக்களோடு நானும் இந்த பண்டிகையை கொண்டாடப் போகின்றேன். ஒருபடி கூடுதலாக நான் வெடிகளை வெடித்து கொண்டாடப் போகிறேன், பட்டாசுகளை வெடித்து கொண்டாடப் போகிறேன் என்று அறிமுகம் செய்தவன் ஒரு இஸ்லாமிய மன்னன். வடபுலத்தில் அந்த இஸ்லாமிய மன்னன் அதை தொடங்கி வைக்க இந்தியா முழுமைக்கும்
ஏன் உலகத்தின் பல நாடுகளுக்கும் சற்றேறக்குறைய 70 விழுக்காடுகளுக்கு மேல் பட்டாசுகளை உற்பத்தி செய்து எல்லோருடைய பண்டிகையை மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொண்டிருப்பது சிவகாசி மாநகரம் என்பது நம் எல்லோருக்கும் பெருமை. அப்படிப்பட்ட சிவகாசியில் அச்சுத் தொழிலும் தீப்பெட்டி தொழிலும் இன்ன பிற தொழில்களெல்லாம் மிளிர்ந்து கொண்டிருக்கிற போது அந்த தொழில்களுக்கு நடுவே மனிதனுடைய உடலையும் மனதையும் சிந்திக்கக்கூடிய 2 பெருமக்கள், திரு சிவகாசி மாறனையா அவர்கள் தாய்வழி இயற்கை உணவகம் என்கிற ஒரு நல்ல அமைப்பை நிறுவி ஆரோக்கியமான வாழ்வதற்கு பல்லாற்றாலும் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சாதனைகள் எண்ணிலடங்காத சிறப்புகளை கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பெருமகனார் இன்றைக்கு இந்த விழாவினுடைய தலைமை விருந்தினராக வருகை தந்திருக்கின்றார். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக அதே சிவகாசி மாநகரத்தை சார்ந்த புகைப்பட கலைஞர், சிரிப்பு யோகா ஆசிரியர், அதோடு கூட நம்முடைய 5 பெரும் நோக்கங்களில் ஒன்றாக இருக்கின்ற மழைநீர் சேகரிப்பை வலியுறுத்தி அதனை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் திரு கிரிதரன் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களுடைய சிறப்பும் எண்ணிலடங்காத வகையில் அமைந்திருக்கின்றது. 2 பெருமக்களுடைய கருத்துரை நம் செவிகளுக்கு உரமூட்டக்கூடியதாக, நம் சிந்தனைக்கு வளம் சேர்க்கக்கூடியதாக அமையும் என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் நம்முடைய இந்த கருத்தரங்கத்திற்கு திருப்பூர் மாநகரத்திலிருந்து ஒரு நல்ல முன்மாதிரியாக, பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட ஒரு மூத்த தொழில் முன்னோடியாக திகழ்ந்து ஆழியார் அறிவு திருக்கோயில் அமைப்பினுடைய அறங்காவலராக விளங்கி அறப்பணிகளுக்கு தன்னை முழுமையாக தந்து கொண்டிருக்கின்ற பெருந்தகை ஜூப்ளி டெக்ஸ் கந்தசாமி ஐயா அவர்கள், நம் நட்பணிகளுக்கெல்லாம் புரவலராக இருக்கின்ற ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களோடு அவர்களுடைய அருமை சகோதரர் திரு பரமசிவம் ஐயா அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று மகிழ்ந்து, நம்முடைய பகுதியிலே நமக்கு பல்வேறு வகைகளில் துணை செய்து நம்முடைய அறப்பணிகளுக்கெல்லாம் நல்ல ஆலோசனைகளை வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் வந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எஸ்கேடி திரு நாச்சிமுத்து ஐயா அவர்கள் நம்முடைய புரவலராக, அறங்காவலராக, கௌரவ தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களை வருக வருக என்ற அன்போடு வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பெருமக்கள், அன்பர்கள், பசுமை ஆர்வலர்கள், நம்முடைய இயக்குனர்கள், அறங்காவலர்கள், மரங்காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் என அனைவரையும் வருக வருக என்று மகிழ்ச்சியோடு வரவேற்று இந்த வான்மலை 91வது கருத்தரங்கத்தில் இதயத்தால் இணைவோம், பல நல்ல விடயங்களை நம் இல்லங்களுக்கு சுமந்து செல்வோம் என்று சொல்லி வரவேற்று இடம் சேருகிறேன். நன்றி, வணக்கம். கழிவுகளை வளமாக்குதல், சுற்றுச்சூழல், இயற்கை விவசாயம், மழைநீர், எல்லா விஷயமும் எதை நோக்கி பயணப்படுதுன்னா ஹெல்த்தி லைஃப், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை தான் மனிதனுடைய பெரிய சொத்து. இஃப் த ஹெல்த் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன விஷயம்னா, அந்த செருப்பு தொலைஞ்சு போன பிறகு தான் ஐயோ காணுமே கண்ணுமே பதறுவோம். அதே மாதிரி தான் ஆரோக்கியத்தை தொலைஞ்சு போன பிறகு தான் மனுஷங்க எல்லோரும் எங்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாங்க. இன்றைக்கி 2 வகையான சுரண்டல் சமுதாயத்தில் அதிகமாக இருக்குங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய தேவையில்லை. ஒரு காலத்தில் எங்கள் ஊர் காமராஜர் பிறந்த பூமி விருதுநகர், அவர் தான் எங்கள் மண்ணுக்குரியவர். அவர் பொதுவாக தமிழ்நாட்டுக்கே உரியவர், இந்தியாவுக்கு உரியவர். அவர் எங்களுக்கு கல்வியை தர்மமாக சொல்லி கொடுத்து ஆஸ்பத்திரியை தர்மாஸ்பத்திரின்னு உருவாக்குறாங்க. கல்வியை எல்லா இடத்துலையும் கல்வி தந்தைன்னு எல்லாட்டையும் 50,000 20,000 நீங்கள் ஒரு 5,000 மரக்கன்று வாங்கிருக்கு ஸ்பான்சர் வாங்குற மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி ஏற்படுத்தி நிறைய கல்வி சாலைகளை ஏற்படுத்தினாங்க.
அதனால் ஏற்பட்டதான் தமிழ்நாட்டிலே விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்றைக்குமே கல்வியில் நம்பர் 1 இருக்கும். எல்லாருக்குமே ஒரு கல்ச்சரல் லைஃப் அங்கே இருக்கா இல்லையோ கல்வியில் ரொம்ப டாப்பாக இருப்பாங்க. பட் விவசாய பூமி பசுமை பூமின்னு எடுத்துக்கிட்டோன்னா எங்களுக்கு வழிகாட்டுதல் வந்து சிறு துளின்னு ஒரு அமைப்பு. அந்த அம்மா மூலமாக தான் எங்களுக்கு நிறைய விஷயம் கிடச்சிது. அதை அப்படியே டெவலப் பண்ணி பசுமை மன்றம்னு உருவாக்கணும். அதன் மூலமாக பள்ளி குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வரோம். கொண்டு போக ஒவ்வொரு ஸ்டேஜாக எங்களுக்கு தெரிய வர விஷயம் ஆரோக்கியத்தை காணும். எல்லா இடத்துலையும் ஆரோக்கியத்தை ஏன் ரொம்ப மேன்மைப்படுத்த வேண்டியிருக்குன்னா, இப்போ எல்லாருக்கும் ட்ரெண்டிங் என்னென்னா, நம்ம வீடுகளில் நடக்கிற விஷயம் நம்ம பசங்க நம்ம பேச கேட்குறதில்ல. ஐ கரெக்ட் ஆர் நாட்? நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்க தே ஆர் நாட் ரெடி. இது ஒரு கொடுமை. 2வது பெரிய கொடுமையை பார்க்குறோம். அவனுடைய லைஃப் ஸ்டைல் டயட் எல்லாமே ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ஏன்டா இப்படி இருக்க லூஸு மாரி, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கு ஃபிசிக்கலாக வீக் ஆகிடும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் ஃபிசிக்கலாக வீக் ஆகிருக்கான். அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நாட்டில் கல்யாண பத்திரிக்கைலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு ரொம்ப கம்மியாக தான் நடந்திருக்கும். ஃபங்க்ஷன் ஏன் நடக்கலைன்னா, ஆணும் பெண்ணும் இணையும் போது கிடைக்கிற பேபி இன்றைக்கி ஈஸியாக கிடைக்கல. ரொம்ப கேவலமாக எங்கே பார்த்தாலும் கருத்தரிப்பு மையங்கள். இந்த மண்ணிலே ஒரு விதையை விதைத்தால் தானாக வந்தே ஆகணும் அடுத்த செடி. ஆனால் வரலை. பெண் கருமுட்டையும் ஆணின் விந்தனும் இணையும் போது பேபி கிடைக்கல. அப்போ நிறைய ஊருக்குள்ளே கருத்தரிப்பு மையம் வந்துருச்சுனாலே நம்ம ரொம்ப ஃபிசிக்கலாக வீக் ஆகிட்டு இருக்கோங்கிற பெரிய கொடுமையை ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. சொல்றப்ப அடி வயிற்றுல கை வைங்க, அப்படியே வயிறு உள்ள போகும். உள் உறுப்புகள்லாம் இயற்கையா மசாஜ். எஸ், ஓபன் யுவர் ஐஸ். குட், வெரி குட், குட், வெரி குட். நம்மளுக்கு இங்க ஒரு இந்த இடத்துல ஒரு வர்மா பாயிண்ட் இருக்கு. பிரெயின் சுவிட்ச் ஆன்.